யூத் மொபிலிட்டி விசா, அதாவது யூகேக்கு வர லாட்ரி. நீங்க விசா அப்ளை பண்ணி விசா கிடைச்சதுன்னா யூகேல வந்து 2 வருஷம் வேலை தேடலாம், வேலை கிடைச்சதுன்னா ஒர்க் பண்ணலாம். இந்த விசா பத்தி நிறைய பேர் வீடியோ போட சொல்லிருந்தீங்க. இந்த விசா பத்தின நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கவர்மெண்ட் வெப்சைட்ல இருக்கு. பட் இந்த வீடியோ அதை பத்தினது இல்ல. யூத் மொபிலிட்டி விசாவோ இல்ல ஸ்டூடெண்ட் விசாவோ இல்ல ஒர்க் விசாவோ நீங்க எந்த விசா அப்ளை பண்ற மாதிரி இருந்தாலும் நான் சொல்ற இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியுதான்னு பார்த்துட்டு அப்புறம் அப்ளை பண்ணுங்க. நான் ஏன் யூகே போகணும், யூகே வந்தா எனக்கு என்ன கிடைக்கும், அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அண்ட் இதெல்லாம் உண்மையிலே கிடைக்குமா, அதாவது ரியாலிட்டி. இந்த 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியணும்னா நீங்க உங்களை பத்தியே ரிசர்ச் பண்ணணும். பிளஸ் யூகே பத்தின ரிசர்ச் நீங்க ப்ராப்பரா பண்ணணும். நல்லா ரிசர்ச் பண்ணி நான் வரலாமா வேணாமான்னு ஒரு டிசிஷன் எடுத்தீங்க அப்படின்னா நீங்க யூகே வந்து கஷ்டப்பட தேவையில்லை. நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்றதுக்கோ டிமோட்டிவேட் பண்றதுக்கோ இந்த வீடியோ போடல. செட் தட் யூகே வரணுமா, வந்து கோடியில சம்பாதிக்கணுமா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. இந்தியாவில ஸ்ரீலங்கால இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. என்னன்னா உங்களுக்கு லாட்டரி அடிக்க போகுது, அதாவது யூத் மொபிலிட்டி விசா. சோ மொத்தம் 3000 பேருக்கு இந்த லாட்டரி அடிக்க போது. நீங்க யூகே வந்து தங்கி 2 வருஷம் வேலை செய்யறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி இது. நீங்க உடனே போய் அப்ளை பண்ணுங்க. உங்களுக்கு இந்த விசா பத்தின இன்ஃபர்மேஷன் வேணும்னா லிங்க் கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு டிஎம் பண்றேன். இப்படி என்னால வீடியோ போட்டு ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் என்னோட இன்டென்ஷன் அது கிடையாது. இதுக்கு பேர் தான் மோட்டிவேஷன் இல்ல என்கரேஜ்மெண்ட் நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி எந்த ரிசர்ச்சும் பண்ணாம வந்தீங்கன்னா அப்புறம் வேலை கிடைக்கல, யூகே எக்ஸ்பென்சிவா இருக்கு, யூகேல வாழ முடியல, யூகேல இருக்கவே முடியல அப்படின்னு சொல்லி புலம்ப தான் முடியும். உங்களை டிஸ்கரேஜ் பண்றதோ டிமோட்டிவேட் பண்றதோ இன்டென்ஷன் கிடையாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு யூகே வந்தீங்கன்னா உங்களுக்கு சில விஷயங்கள் ரொம்ப ஈஸியா இருக்கும். ரொம்ப கஷ்டப்பட தேவை இருக்காது.